பட்டத்தை வாங்கிட்டு என்னடா பண்ண போறீங்க? உன் பிஏ சோறு போடுமா உனக்கு? உன் எம்ஏ சோறு போடுமா உனக்கு? சோறு போடுற தொழில் உன் கையில இருக்கிற போது ஏன்டா அந்த தொழிலை தூக்கி எறிஞ்சுட்டு இந்த பிஏ பின்னாடி அலையிற? தாத்தாவுக்கு தாத்தா இவங்கிட்டே போய் வேலை கேட்டாராடா? இவங்கிட்டே போய் வேலை கேட்டாரா? ஏன் ஒரு ஆசாரி புள்ள ஆசாரிதான், ஒரு தச்சம் புள்ள தச்சம் தான், ஒரு வண்ணாம் புள்ள வண்ணாம் தான், ஒரு சவரக்கடை நடத்துறவன் புள்ள சவரக்கடை வைக்கிறவன் தான். அவனுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா இருந்தது அவன் கையில. அமர்ந்திருக்கிற ஆயிரக்கணக்கான இளைஞர்களே, உங்களின் தாத்தா அல்லது பாட்டி இருவரும் கூட வேண்டாம், இருவரில் ஒருவர் பட்டம் பெற்றவர் என்றால் அப்படி யாரேனும் இந்த அரங்கில் இருந்தால் கையை உயர்த்துங்கள். உங்கள் தாத்தா அல்லது பாட்டி யாரேனும் ஒருவர் பட்டம் பெற்றவர் என்றால் கையை உயர்த்துங்கள். போகட்டும். உங்களின் அப்பா அல்லது அம்மா இருவரில் ஒருவர் பட்டதாரி என்றால் கையை உயர்த்துங்கள். நல்லது. உங்களில் இங்கே இருக்கிறவர்களில் பட்டதாரிகள் கைகளை உயர்த்துங்கள். போதும். இதைத்தான் திராவிட இயக்கம் செய்து கிழித்திருக்கிறது என்று சொல்லுங்கள். ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், அவர்கள் படிக்கவில்லை என்று சொல்லாதீர்கள். படிப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. 2000 ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்திருக்கிறோம் என்கிற உணர்ச்சியோடும் கோபத்தோடும் களத்திற்கு வாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்கள் தாய்மார்கள் படித்திருந்தார்கள், எங்கள் தந்தையர்கள் படித்திருந்தார்கள். படிப்பு நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டது, நம் உரிமைகள் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டன. பறிக்கப்பட்ட உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக கிளர்ந்து எழுந்த இயக்கமே திராவிட இயக்கம் என்பதை